பாரிஸ் பகுதியில் மை வெல்ஃபேர் சோஷியல் அசோசியேஷன் என்று தொண்டு நிறுவனத்தின் 17ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு 1500 அரசு பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் பள்ளி புத்தக உபகரணங்கள், 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் சிறந்த மதிப்பெண் பெற்ற 21 மாணவர்களுக்கு உயர் ரக மடிக்கணினியும் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களின் தாயார் ஷோபா சந்திரசேகர் அவர்கள் கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களுக்கு மடிக்கணினி மற்றும் புத்தகங்கள், கல்வி உதவித்தொகைகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய ஷோபா சந்திரசேகர் அவர்கள், கல்வி நாட்டின் வளர்ச்சி என்றும் மாணவ மாணவிகள் சிறந்த முறையில் கல்விகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் மாணவர்களுக்கு வேண்டுகோள் வைத்தார். நிகழ்ச்சியில் மை வெல்ஃபேர் சோஷியல் அசோசியேஷன் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் மற்றும் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் உட்பட சுமார் 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் முடிவில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது. மதிப்பிற்குரிய மை எனக்கு மிகுந்த பெருமையையும் ஆழ்ந்த உணர்வையும் அளிக்கிறது. இந்த சமூக நல திட்டத்தின் ஒரு அங்கமாக இருப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மை கிளப் சமூக நலத்தின் சங்கம் ஒரு சிறிய தொடக்கத்தில் இருந்து, நீங்கள் சத்தம் போட்டீங்கன்னா நான் பேச மாட்டேன், நான் நிறுத்திடுவேன். இந்த ஆயிரக்கணக்கான மாணவர்களின் வாழ்க்கையில் நம்பிக்கையை விதைத்திருப்பது மிகப்பெரிய சாதனை மட்டுமல்ல, அது ஒரு சமூகத்தின் இதய துடிப்பாகும். இன்று இங்கு அமர்ந்திருக்கும் ஒவ்வொரு மாணவரும் ஒரு கனவின் உருவம். அந்த கனவுகளுக்கு சிறகுகள் கொடுத்திருப்பது இந்த நிகழ்ச்சியின் அர்ப்பணிப்பு. கடந்த ஆண்டுகளில் 10,000க்கும் மேற்பட்ட மாணவர்களின் கல்வி வாழ்க்கையை நீங்கள் தொட்டிருக்கிறீர்கள் என்பது எண்ணிக்கையை விட ஒரு தலைமுறையின் எதிர்காலத்தை மாற்றிய வரலாறு. குறிப்பாக ஒற்றை தாய்மார்களின் குழந்தைகளுக்காக நீங்கள் காட்டும் அக்கறை ஒரு குழந்தையின் வாழ்க்கையில் நம்பிக்கையை மீண்டும் விதைத்திருக்கிறது. அதுவே உண்மையான சேவை. சேவை என்பது பணம் கொடுப்பதல்ல, அது ஒருவரின் வலியை உணர்வது, அந்த உணர்வை நீங்கள் செயலாக மாற்றி இருப்பது. அன்பான மாணவர்களே, இன்று நீங்கள் பெறும் இந்த உதவி ஒரு தொடக்கம் மட்டுமே. இதை ஒரு வாயிலாக கொண்டு நீங்கள் பெரிய கனவுகளை காண வேண்டும். ஒரு நாள் நீங்கள் தான் இன்னொருவருக்கு உதவுகிற நிலை வர வேண்டும். मुझे दया करो, मुझे कृपा करो, मुझे दया करो, मुझे कृपा करो, मुझे क्षमति तो भगवान, सहारा तो भगवान, मुझे दया करो, मुझे कृपा करो, मुझे क्षमति तो भगवान, सहारा